Hi cuties, class 2 mathematics olympiad workbook la ulla problems paaka porom. Last video la enna problem enna chapter paathitu irukona chapter 5 lines, shapes and solids. Okay va. So last video la இந்த chapter 5 ஓட introduction கொடுத்திருக்கேன். அதுல நீங்க verify பண்ணிக்கோங்க. அதுல பாத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா achiever section. Achiever sectionல என்ன பார்க்க போறோம் அப்படினா question number 26. Okay? Look at the figure and find P and Q. There are dash rectangles, there are dash triangles and circles together. So look at the figure. இந்த figure பாருங்க. இந்த diagram பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? There are dash rectangles. Rectangles எத்தனை இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. பாருங்க, ears வந்து triangles-ஆ இருக்குது, eyes வந்து circulars இருக்குது, நோஸும் லிப்ஸும் triangle ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இப்போ வந்து எப்படி இருக்குது? பாடி எப்படி இருக்குது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் தான் எப்படி இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ 1 2 3 4. ஸோ எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா 4 ரெக்டாங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு there are dash triangles and circles together. Triangles and circles together. ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் சேர்ந்து மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள்ஸ் அப்புறம் கவுண்ட் பண்ணலாம். இயர்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், நோஸ், லிப்ஸ். ஸோ 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ். இங்கே வேறு எங்கேயாவது இருக்கா பாருங்கள் ட்ரையாங்கிள்ஸ்? இல்லை. ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அடுத்தது வந்து சர்க்கிள்ஸ். சர்க்கிள்ஸ் பாருங்கள், ஐஸ் 2 ஐஸ், அடுத்து ஹெட்டு 1, ஸோ 3, அடுத்து 4 5 6 பட்டன்ஸ். 6 எத்தனை இருக்குது? சர்க்கிள்ஸ். அப்போ 4 + 6 10. ஓகேவா? இது ஆல்டுகெதரோட இதோட ஆன்சர் என்னது? 10. ஓகே, அப்போ நம்ம ஆன்சர் பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் என்னது? பி. பிக்கு நேராக உள்ள ஆன்சர் 4, கியூக்கு நேராக உள்ள ஆன்சர் வந்து 10. அந்த மாதிரி செட்டில் பார்க்கணும். அப்போ பிக்கு நேராக ஆப்ஷன் 4 வந்து இது ரெண்டுலேயும் இருக்குது, கியூக்கு ஆப்ஷன் 10 இங்கே இருக்குது. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. Okay. Next question. Complete the figures given in column 1 with their missing parts given in column 2. So column 1 column 2 கொடுத்திருக்காங்க. column 1ல உள்ள missing part column 2ல எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. பாருங்க, இங்க column 1ல இது yellow figure. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இந்த ஷேப் பாருங்க எப்படி இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. சர்க்கிள் ஷேப்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து இது வந்து என்னது? செகண்ட் வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளில் ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த போர்ஷன் பார்த்தாவே தெரியுது 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது. 4 சைட்ஸும் எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஒரு சர்க்கிள்லேருந்து ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ crocodile மவுத் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ எந்த ஷேப்பில் இருக்குது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 4th ஒன், இது ஒரு பெரிய பார்க்குறதுக்கு இது லென்த்தாக இருக்குது, இது லென்த் கம்மியாக இருக்குது. ஸோ பெரிய ஒரு ரெக்டாங்கிள், அதுலேருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த போர்ஷன் பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குது? சோஃபா மாதிரி இருக்குது இல்லையா? இதுலேருந்து என்ன கட் பண்ணி எடுத்திருக்காங்க? ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி காம்பினேஷனில் வருது 1C 2D, 1C 2D, 3A 4B, 3A 4B. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. Answer is option D. Okay. Next question. The given figures has dash standing lines and dash sleeping lines. Okay va? Given figures la எத்தனை standing lines எத்தனை sleeping lines னு கேக்குறாங்க. இப்படி क्वेश्चन பார்த்தோனே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படினா standing line or vertical lines. Standing line or vertical lines, sleeping line or horizontal lines. ஓகேவா? ஸ்லீப்பிங் லைன் ஆர் ஹரிசான்டல் லைன்ஸ்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெர்டிக்கல் லைன் ஸ்டாண்டிங் லைன்னா எப்படி இருக்கும்? எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஹரிசான்டல் லைன் ஆர் ஸ்லீப்பிங் லைன்ஸ்னால் எப்படி இருக்கும்? இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன்ஸ் எத்தனைன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டாண்டிங் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இங்கே ஒன்று இருக்குது, உள்ளே இருக்கிறதுல 2 3 4 4. ஓகேவா? இங்கே 5 6
7, 8, 9, 10. ஓகேவா? எத்தனை ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது? 10 இருக்குது. ஓகே, 10 ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், 10 இல்லை. ஓகே, ஸோ அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் நன் ஆஃப் தீஸ்னு. புரியுதா? ஸோ எதுக்கும் அடுத்து என்ன பண்ணலாம், ஸ்லீப்பிங் லைன் ஹரிசாண்டல் லைனும் செக் பண்ணி பார்க்கலாம். ஹரிசாண்டல் லைனு இப்படி இருக்கணும் இல்லையா? மேலே பாருங்கள், இது 1, 2, இங்கே 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது ஹரிசாண்டல் லைன்ஸ். ஆனால் இங்கே ஹரிசாண்டல் லைன்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 12 ஆப்ஷனே இல்லை. அப்போ இங்கே இருக்கிறத விட இங்கே லைன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால இந்த 3 ஆப்ஷன்ஸும் இல்லை. அதனால ஆன்சர் வந்து என்னது, நன் ஆஃப் தீஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. ஆலிஷா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட் ஹாவ் சம் ஷேப்ஸ் கிவன் பிலோ. ஆலிஷாட்டையும் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் இந்த ஷேப்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? Alisha thought of the shapes that are similar in a certain way as follows. ஆலிஷா என்ன நினைக்கிறா, இந்த ஷேப்ஸ்லாம் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஷேப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கா. இந்த ஷேப்ஸுக்கெல்லாம் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஓகேவா? ஆன் வாட் பேசிஸ் டிட் ஆலிஷா டிஸ்டிங்கிஷ் த கிவன் ஷேப்ஸ்? எந்த பேசிஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரு, ஆலிஷாட்டையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் என்ன மாதிரி ஷேப்லாம் இருக்குது பாருங்கள். ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், அடுத்து 1 மாதிரி உள்ள ஷேப்பு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், அடுத்து வந்து கர்வ் ஷேப் ஒன்று, ஹாஃப் சர்க்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப் இருக்குது. இந்த எல்லா ஷேப்ஸ்லேருந்தும் சில ஷேப்ஸை மட்டும், கொஞ்சம் பர்டிகுலர் ஷேப்ஸை மட்டும் ஆலிஷா என்ன பண்ணுறா, சூஸ் பண்ணியிருக்கா. அந்த பர்டிகுலர் ஷேப்ஸை மட்டும் சூஸ் பண்ணி இங்கே வச்சுட்டு இந்த ஷேப்ஸுக்கு சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு ஆலிஷா நினைக்கிறா. ஓகேவா? ஸோ அப்போ ஆன் வாட் பேசிஸ் டிட் ஆலிஷா டிஸ்டிங்கிஷ் த கிவன் ஷேப்ஸ்? அப்போ எந்த பேசிஸில் நம்ம இந்த ஷேப்ஸுக்கெல்லாம் சிமிலாரிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். The shapes are made up of only 4 sides. இந்த ஷேப்ஸ்லாம் 4 sides இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னா பாருங்கள். இந்த ஷேப்ஸில் இது ட்ரையாங்கிள் 3 sides இருக்குது, இது ஸ்கொயர் 4 sides இருக்குது, இதுலேயும் அகெயின் ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர் 4 sides இருக்குது, டைமண்ட் ஷேப்பில் இருக்குது, ஆக்சுவலாக 4 sides இருக்குது. இது இந்த நம்பர் 1, இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 sides இருக்குது. ஸோ சைட்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்து the shapes are made up of only straight lines. இதில் வந்து எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்கா பார்த்தீங்கன்னா ஆமாம். இதில் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்குது. ஒன்று எப்படி இருக்குது, ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, இல்லைன்னா ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, இல்லைன்னா ஸ்லீப்பிங் லைன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஷேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எதை வச்சு சிமிலர்னு சொல்லலாம், எல்லா ஷேப்ஸும் எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் எல்லா ஷேப்ஸ்லையும் இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் சி, டி செக் பண்ணிக்கலாம். த ஷேப்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி கர்வ்டு லைன்ஸ். கர்வ்டு லைன்ஸே இல்லை. ஸோ அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. ஸோ த ஷேப்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தேன் 4 sides. எல்லா ஷேப்ஸ்லேயும் மோர் தேன் 4 sides தான் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்கே ட்ரையாங்கிளில் பாருங்கள் 3 sides இருக்குது. மோர் தேன் 4 sidesனால் 4 sides விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே ஸ்கொயரில் எல்லாம் எப்படி இருக்குது, 4 sides தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ த correct option is B. The shapes are made up of only straight lines. எல்லா ஷேப்ஸ்லையும் என்ன லைன்ஸ் தான் இருக்குது, ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் இந்த ஷேப்ஸ்லாம் சிமிலராக இருக்கிறதுக்கு ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The given figure is made up of dash triangles and dash circles. ஸோ இந்த ஃபிகரை பாருங்கள். இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ட்ரையாங்கிள்ஸாலையும் சர்க்கிள்ஸாலையும் இந்த ஃபிகரை வந்து மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன, ட்ரையாங்கிள்ஸ்.
ஸோ பாருங்கள், இது ஒரு பிக் ட்ரையாங்கிள். இது பிக் ட்ரையாங்கிள். இந்த பிக் ட்ரையாங்கிள் நடுவில் ஒரு லைன் போட்டோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் 4, மவுத் 5 6 7. ஸோ அப்போ ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கேட்குறாங்க? சர்க்கிள்ஸ். சர்க்கிள் பாருங்கள், ஐஸில் இங்கே 2 சர்க்கிள் இருக்குது, இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ அப்போ சர்க்கிள்ஸ் வந்து 4. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன நல்லா நோட் பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட கவுண்ட்டை தான் எழுதணும். அடுத்ததான் சர்க்கிளோட கவுண்ட்டை எழுதணும். 7,4 அப்படி தான் எழுதணும். இந்த மாதிரி டைப்பில் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி. இதில் ஆப்ஷன் பி பாருங்கள், 4,7 இருக்குது. ஓகேவா? அவசரம்னு ஆன்சரை போடுறேன்னு சொல்லிட்டு இதை வந்து 4,7 போட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது ட்ரையாங்கிளோட கவுண்ட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அடுத்து தான் சர்க்கிளோட கவுண்ட் இருக்கணும். ஸோ 7,4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 7,4. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் நீங்கள் படிக்கணும், எல்லா கொஷின்ஸும் கரெக்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்லாண்டிங் லைன்னா என்ன, ஸ்ட்ரைட் லைன்னா என்ன, ஸ்லீப்பிங் லைன்னா என்ன, ஹரிசாண்டல் லைன்னா என்ன, வேர்ட்டிக்கல் லைன்னா என்ன. ஹரிசாண்டல் லைன் வந்து எதுக்கு ஈக்குவல்? ஹரிசாண்டல் லைன்னாலும் ஸ்லீப்பிங் லைன்னாலும் ஒன்று தான், சேம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ண முடியும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ஃபிகர்ஸோட ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸோட நேம்ஸு, ஷேப்ஸு, சைட்ஸ் எத்தனை இருக்குது, கார்னர்ஸ் எத்தனை இருக்குது, எல்லாமும் தெரிஞ்சிருந்தால் தான் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஐஸ். ஓகே, பை பாய்.